Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம UGTRB நியமன தேர்வுல மேக்ஸ் மேஜருக்கு தேவையான சிலபஸ் பேஸ்டு ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்னென்னங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க டெட் பேப்பர் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது அடுத்த கட்டமா இந்த UGTRB அப்படிங்கிற எக்ஸாமை கிளியர் பண்ணணும். ஓகேவா? இப்போ UGTRB அப்படின்னு சொல்லலாம், நியமன தேர்வுன்னு சொல்லலாம், இல்லை BRTE அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸாமுக்கு எப்படி வேணாலும் நேம் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஸோ எப்படி சொன்னாலும் இது ஒரு எக்ஸாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இந்த எக்ஸாமில் மெரிட்டில் செலக்ட் ஆகணும். ஓகேவா? மெரிட்டில் அப்படின்னும் பொழுது எல்லாரையும் விட நீங்கள் ஃபஸ்ட் வரணும்னு இல்லை, உங்கள் மேஜரில் நீங்கள் ஃபஸ்ட் வரணும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ உங்கள் மேஜருக்குள்ளே தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற சயின்ஸ் மேஜர்னும் பொழுது அவங்களுக்கு பாட்னி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு பிரிஞ்சு இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு கூட ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மேக்ஸ் மேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுங்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் மெரிட்டில் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்கன்னும் போது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ முடிஞ்ச வர மார்க் நிறைய வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த UGTRB நியமன தேர்வுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் எப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் அலட்சியப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் உங்களை அலட்சியப்படுத்திடும். அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ மற்ற மேஜராக இருக்கட்டும், இப்போ என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அவங்க எப்படியோ படித்து எழுதிடலாம். ஆனால் மேக்ஸ் மேஜருக்கு வந்து நீங்கள் என்னதான் ரெஃபரன்ஸ் புக் பார்த்தாலும் சரி, இல்லை என்னென்ன படிக்கணுங்கிறது தெரிஞ்சிட்டாலும் சரி, எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட யோசிக்கல, அந்த செம்ம கரெக்டாக சால்வ் பண்ணல அப்படின்னும் போது உங்களுக்கு ஆன்சர் தப்பாகிடும். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் அந்த எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால ரொம்ப என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப கவனமாகவும் நீங்கள் படிக்கவும் செய்யணும். எக்ஸாம் ஹாலில் ஹேண்டில் பண்ணுறது அது தனிப்பட்ட விஷயம். மற்றபடி இப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் படிக்க தொடங்கினாதான் அட்லீஸ்ட் உங்களால் சக்ஸஸுங்கிற பாதையில் நோக்கி போயிட்டாவது இருக்க முடியும். சக்ஸஸ் நீங்கள் ரீச் ஆகிறீங்களா இல்லைங்கிறது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் அந்த பாதையில் நீங்கள் சரியாக பயணிக்கணும்னா அட்லீஸ்ட் இப்போலேருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவிஷன் தான் பண்ணணும் மோஸ்ட்லி. ஏன்னா உங்களுக்கு அதுக்கே டைம் பத்தாது. சரியா? ஏன்னா இப்போ உங்களுக்கு UGTRBயை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் 2026 கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது. ஏன்னா எப்போ எக்ஸாம்? ஜூலையில் எக்ஸாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரை என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த பிளானரை பேஸ் பண்ணி எக்ஸாம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால டிலே ஆனால் கூட இந்த வருட கடைசியில் கண்டிப்பாக இந்த UGTRB நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது. ஸோ வந்து முடிஞ்ச வரை என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணுங்க. ஓகே? சரி, இப்போ இந்த மேக்ஸ் மேஜருக்கு ஸ்கூல் புக்கை படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரலாம். ஓகே? ஸோ அப்போ ஸ்கூல் புக்கை படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் இப்போ 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பேசிக் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு தெரியும்னும் பொழுது நீங்கள் அந்த இதெல்லாம் படிக்க வேண்டாம். ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு கொஷின் கண்டிப்பாக வராது. உங்களுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே டிகிரி லெவலில் தான் இருக்கும். நீங்கள் டிகிரியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கால்குலஸ், மெக்கானிக்ஸ், OR, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ரியல் அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி அல்ஜிப்ரா, இப்படி வந்து உங்களுக்கு 10 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ யூஜியில் நீங்கள் என்னென்ன பேப்பர் படிச்சிங்களோ அதை தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த யூனிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுவாக நீங்கள் சம் பண்ணும்பொழுது யூஜியில் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க, ஒவ்வொரு சமயம் வந்து 2 மார்க்கு, 5 மார்க்கு, 10 மார்க் இந்த மாதிரிலாம் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்கள் மேஜர்லேருந்து கேட்கக்கூடிய 150 கொஷினும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான். ஸோ அப்போ எல்லாமே MCQ தான். இப்போ எதெல்லாம் 1 மார்க் மாதிரி உங்களுக்கு கேட்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க கேட்பாங்க. ப்ளஸ் உங்களை அதிகமாக சம் போட வைக்கிற மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல காம்படிஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவல். எல்லாருக்குமே இது கஷ்டமானது தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக படித்து அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும். சரி, இப்போ இந்த ரெஃபரன்ஸ் புக் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு அப்புறம் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஸ்கூல் புக்கில் 10th வரை பார்க்க வேணான்ட்டேன். 11th 12th புக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் உள்ள பேசிக்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன்லாம் தெரியாமல் கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த டிகிரி லெவல் போர்ஷன்ஸை படிக்கவே முடியாது. அது மாதிரி இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி இருக்கு இல்லையா, அது 10th அந்த பேசிக் ஃபார்முலாஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அது மாதிரி ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பேசிக் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் படிக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிற பேசிக்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, யூஜி லெவலுக்கு போங்க. ஏன்னா இந்த ஸ்கூல் புக்கில் உள்ள இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் தெரியாமல் கண்டிப்பாக உங்களால் ஹையர் லெவல் படிக்க முடியாது. அதனால ஸ்கூல் புக்கில் உள்ள பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சரி, இப்போ ஸ்கூல் புக்கிலோட பேசிக்ஸை படிச்சிட்டிங்கன்னும் போது சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் இருக்குது அதை நான் இப்போ யூனிட் வைஸ் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இப்போ அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இந்த யூனிட்டுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக இருக்கிற எல்லா யூனிட்டுக்குமே ஆறுமுகம் அண்ட் ஐசக், அப்புறம் மாணிக்கவாசகம் பிள்ளை, டிகே மாணிக்கவாசகம் பிள்ளைன்னு சொல்லுவோம். இந்த 2 ஆத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா காமனான ஆத்தர்ஸ். அதாவது எல்லா யூனிட்டுக்குமே நீங்கள் இவங்கள படிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க புக்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி இருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாமல் நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்க முடியும். ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த புக்ஸே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த புக் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நான் இந்த யூனிட் 1க்கு பார்த்தீங்கன்னா 5 ஆத்தர் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 ஆத்தரும் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். கீழே உள்ள ஆத்தர்ஸை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் என்கிட்ட இந்த நடராஜன் அப்படிங்கிற ஆத்தர் தான் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் ரொம்ப அமௌண்ட் செலவு பண்ணி எடுத்ததும் எல்லா புக்கையும் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட என்ன புக்கு கையில் இருக்கோ அதை வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸை கையில் எடுத்துக்கோங்க. சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது. இப்போ அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷனும் இருக்கும். இப்போ பாலினாமியல் ஈக்குவேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க பாருங்கள். பாலினாமியல் ஈக்குவேஷன் எதை நம்ம சொல்கிறோம், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பேசிக்காக அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்கலான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா மற்ற புக்கை நான் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன், இந்த ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ் புக்குக்கு நீங்கள் எல்லா ரெஃபரன்ஸ் புக்கையும் வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக லைப்ரரி இருக்கும். ஓகேவா? நூலகம், உங்களோட மாவட்ட நூலகம் இருக்கும் இல்லையா, லைப்ரரி. ஸோ இப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போய் இந்த ஆத்தர்ஸ் புக் இருக்கான்னு தேடுங்க. இந்த டாப்பிக்கில் இப்போ அல்ஜிப்ரா அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஆத்தர் புக்கு அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அப்போ ரொம்ப வில்லேஜில் உள்ள லைப்ரரியில் வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மாவட்ட நூலகத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒருவேளை நான் இப்போ ஆத்தர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஆத்தர் இல்லாமல் அந்த மாவட்ட நூலகத்தில் வேறு என்ன ஆத்தர் இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சிருக்கிற டாபிக் ரெலவெண்ட்டாக அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கோத்ரூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த சப்ஜெக்டை வந்து புரிஞ்சு படிக்க முடியும். ஓகே? ஸோ வந்து வெறுமனே நம்ம ஆறுமுகம் அண்ட் ஐசக், மாணிக்கவாசகம் பிள்ளை இவங்க 2 பேரும் படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இருக்கிற எல்லா யூனிட்டுக்கும் இவங்க 2 பேரோட மட்டும் நீங்கள் வாங்கிட்டு இந்த 2 பேரோட மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதும்போது அப்போ கொஷின் கஷ்டமாக கேட்குறாங்க, இதை தாண்டி கொஞ்சம் ஹை லெவலாக போகிறாங்கன்னு போது உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் சொல்கிற மாதிரி இந்த லைப்ரரியை நல்லா யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த UGTRB கிளியர் பண்ணுறது வரை லைப்ரரியை விட்டுறாதீங்க. ஸோ முடிஞ்ச வரை லைப்ரரி பக்கத்தில் வீடு யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் லைப்ரரியிலே போய் உட்காந்துக்குவாங்க, தப்பே கிடையாது. ஸோ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னும் போது இப்போ ஃப்ரீ பஸ்லாம் விட தொடங்கிட்டாங்க இல்லையா, ஆல்ரெடி ஃப்ரீ பஸ்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படின்னும் பொழுது முடிஞ்ச வரை அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஃபீமேலாக இருக்கும் பொழுது, ஸோ மேல்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் முடிஞ்ச வரை வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி போயிட்டு, ஏன்னா உங்களுக்கு படிக்கவும் டைம் வேணும் இல்லையா, நீங்கள் அதுக்காக லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் பார்த்துட்டுருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரை கிடைக்கிற டைமில் படிக்கவும் செய்யுங்க. அண்ட் வந்து ஏன்னா ஃபோன் இருக்குது, கண்டிப்பாக நிறைய ரெஃபர் பண்ணலாம், வீடியோஸ் இருக்கும். ஸோ அப்போ ரெஃபர் பண்ணிவிட்டு அதை சப்ஜெக்டை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், லைப்ரரி போய் அந்த டாப்பிக்கில் மற்ற ஆத்தர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அண்ட் நான் கொடுத்துருக்குற இந்த ஆத்தர்ஸ் புக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது, இந்த ஆத்தர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஏன்னா மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்து இந்த 2 ஆத்தர்லேருந்து வரும், அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆத்தர்ஸ்லேருந்தும் வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ அப்போ அந்த டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும்தான் முக்கியமே தவிர வெறுமனே இந்த புக்கை மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னாலும் அந்த அதை நம்பி படிக்காதீங்க. அதுதான். ஓகேவா? ஏன்னா ரெஃபரன்ஸ் புக் அதில் பேர்லேயே இருக்க ரெஃபரன்ஸ் புக்கு தான் சரியா, அதுக்காக நீங்கள் அந்த புக்கை தான் படிக்கணும்னு கிடையாது. சரி, இப்போ இந்த அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஆறுமுகம் அண்ட் ஐசக் அண்ட் டிகே மாணிக்கவாசகம் பிள்ளை இவங்களுடைய இந்த புக்கை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ் அண்ணா, இந்த புக்கு டாபிக் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் மற்ற ஆத்தரோட புக்கை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி நடராஜன் அவர்களுடைய புக்கு, அப்புறம் KS கணபதி இவங்களுடைய புக்கு. ஸோ இந்த 5 ஆத்தருமே வந்து நல்ல ஆத்தர்ஸ், அதுவும் யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, அடுத்து செகண்ட் யூனிட்டுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கொடுத்துருக்குற ஆத்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு கொஷின் ஆல்ரெடி என்ன கேட்டிருக்காங்க, எப்படி எந்த ஆத்தர்லேருந்து கேட்டிருக்காங்கிறத பேஸ் பண்ணியும் ப்ளஸ் நமக்கு சிலபஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது நம்மளோட சிலபஸ் ஃப்ரேமு. ஸோ அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கான இந்த லிஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் புக் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்த யூனிட்டையே நம்ம ஒரு
கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக்கல் அல்ஜிப்ரா, மாடர்ன் அல்ஜிப்ரா, நம்பர் தியரி, ட்ரிக்னாமெட்ரி இந்த மாதிரிலாம் நம்ம பிரிக்கலாம். ஸோ அப்போ இதில் கிளாசிக்கல் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ஆறுமுகம் அண்ட் ஐசக் அப்புறம் மாணிக்கவாசகம் பிள்ளை இவங்களுடைய புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்கே கண்ணா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய புக் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டிகே மாணிக்கவாசகம் பிள்ளையும் ட்ரிக்னாமெட்ரிக்கு யூஸ் ஆகும் தான், இருந்தாலும் மற்ற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் விஆர் மிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் உண்டு, விஆர் விட்டல். ஸோ இந்த ஆத்தருமே நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதில் எந்த புக் உங்களுக்கு கிடைச்சாலும் ஓகே, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து செகண்ட் யூனிட் போயிடலாம். செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. ஸோ இது அப்படியே நீங்கள் பாருங்கள், டிஃபரன்ஷியேஷன் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரின்னு 3 பிரிவாக நான் வந்து பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ டிஃபரன்ஷியேஷன் கால்குலஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கெலாம் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ், இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் அதெல்லாம் கண்டிப்பாக தெரியணும். அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க, அந்த ஃபார்முலாஸ்லாம் படிங்க, அந்த சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மாணிக்கவாசகம் பிள்ளை அப்புறம் நாராயணன் இவங்களுடைய கால்குலஸ் புக் இருக்குது, வால்யூம் 1ன்னு சொல்லிட்டு பெரிய புக்காக இருக்கும். அந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3D கிடையாது, வெறும் 2D தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ துரைபாண்டியன் அப்படிங்கிற ஆத்தரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் காமனாக நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஆறுமுகம் ஐசக் அண்ட் மாணிக்கவாசகம் பிள்ளை இருக்குன்னா அதை படிங்க. அதை தாண்டி இந்த அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரிக்கு துரைபாண்டியனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த 3 ஆத்தரும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட்டோட பேர் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி ஆறுமுகம் அண்ட் ஐசக் அந்த புக்கு இது கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். இந்த புக்கு கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும். ஓகேவா? டிஇ ரைசன் ஹானியா இந்த புக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும், சாண்ட் பப்ளிகேஷனில் வரும். ஓகேவா? அடுத்து 4th யூனிட் பாருங்கள், வெக்டர் கால்குலஸ், ஃபூரியர் சீரிஸ், ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாணிக்கவாசகம் பிள்ளை கால்குலஸ் 1 முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இது வால்யூம் 2. அது ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் 1 பார்த்தோம், இது வால்யூம் 2. இது வந்து உங்களுக்கு இந்த வெக்டர் கால்குலஸ்லாம் வந்து அதில் கவர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூரியர் சீரிஸ்க்குலாம் வந்து சிங்காரவேலுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆத்தரும் இருக்காங்க, அவங்களையுமே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 3 ஆத்தரும் மஸ்ட்டு, ஆறுமுகம் அண்ட் ஐசக், மாணிக்கவாசகம் பிள்ளை அப்புறம் கண்ணா, அடிஷ்னலாக சிங்காரவேலன். ஓகேவா? அடுத்து 5th யூனிட் பாருங்கள், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அண்ட் ஐசக் தான் ரொம்ப மஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹஸ்டின்ற இந்த ஆத்தரும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது 6th யூனிட் ரியல் அனாலிசிஸ். இது கொஞ்சம் நான் நிறையவே ஆத்தர்ஸ் கொடுத்துருக்கேன், எம்எல் ஹன்னா, ஆறுமுகம் அண்ட் ஐசக் கம்பல்சரி. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த கான்செப்ட் அந்த பேப்பரை டச்சே இல்லைன்னும் போது ஆறுமுகம் ஐசக் புக்கை நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் எல்லாத்துலேயும் அந்த நேமை வந்து நம்ம ஆட் பண்ணுறது, கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். அடுத்து அதுக்கு ஹை லெவல் போகணும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆத்தரோட நிற்க முடியாது, அப்போ அடுத்த ஆத்தரையும் பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், எம்எல் ஹன்னா, அப்புறம் வந்து எஸ்கே மாப்பா, கோல்பர்க், அப்புறம் மாலிக், எஸ்சி மாலிக், இந்த எல்லா ஆத்தர்ஸும் இதில் எந்த ஆத்தர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் துரைபாண்டியன், நம்ம ஆல்ரெடி வந்து துரைபாண்டியன் வந்து எதுக்கு சொல்லியிருந்தோம்னா இது அல்ஜிப்ரா 2D சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் சொல்லியிருந்தேன். அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி 2Dக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் துரைபாண்டியன் அந்த ஆத்தர் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து ஆறுமுகம் அண்ட் ஐசக், இதுவும் வந்து நல்லாயிருக்கும். அடுத்த யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்ஸ்க்கு துரைபாண்டியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்கே வெங்கட்ராமன், இந்த 2 ஆத்தருமே மஸ்ட். யூனிட் 9 வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஷர்மா, அப்புறம் ஒரு 3 ஆத்தர் நேம் போட்ட புக் இருக்கும். ஓகேவா? அந்த புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அண்ட் ஐசக் இருந்தால் அதுவும் ஓகே, குப்தாவோடது இருந்தாலும் ஓகே தான். ஸோ 3 நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அல்லது ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் சரி. இதுக்கு வந்து பேசிக், இதை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னா ஆறுமுகம் அண்ட் ஐசக் ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் இதை படித்தோன்னா கண்டிப்பாக குப்தா கபூரோட புக்கை படிக்கணும். இது ஸ்டாண்ட் பப்ளிகேஷனில் வரும், ஒரு பெரிய புக்காக இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு, யூஜி படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த புக்கு, ஸோ அதில் உள்ள எல்லாத்தையும் படிக்கணும்னு தேவையில்லை. ஸோ இப்போ உள்ள ரெஃபரன்ஸ் புக் எல்லாத்துலேயுமே எல்லா ரெஃபரன்ஸ் புக்கையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட சிலபஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. சிலபஸில் என்ன டாபிக் இருக்குன்னு பாருங்கள், அந்த டாபிக் எந்த புக்கில் கவர் ஆகுதோ அந்த புக்கில் எடுத்து ஜஸ்ட் அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ண சம்ஸ் மற்ற புக்கில் என்ன இருக்குங்கிறத பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மற்ற ஆத்தர்லாம் நான் ஏன் ஒவ்வொரு இப்போ ரியலுக்கெலாம் இத்தனை ஆத்தர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, 5 ஆத்தர் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஏன் இப்படி கொடுத்துருக்கோன்னா, ஒரு கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீங்கள் 5 புக்கையும் எடுத்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து அந்த சம்மெல்லாம் போட முடியுதா, அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கணும்.
ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், லைப்ரரியை யூஸ் பண்ண கற்றுக்கணும். போயிட்டு இந்த புக்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னும் போது அடுத்த ஆல்டர்னேட் என்ன சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறத பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த உங்களோட ப்ரிப்பரேஷனை நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் இருக்காமல் ஸ்டார்ட் ரைட் நவ். ஓகேவா? ஸோ வந்து இந்த நம்ம கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது சார்ந்து வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நல்லபடியாக அமைஞ்சு நீங்கள் இந்த எக்ஸாமில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ.